தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17 முதலில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 17வது வாக்கியம். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றார். நம்ம பார்க்கணும், இயேசுவின் நாமத்தை சொன்னாலே பேய்கள் அடிபணியும். ஆனால் அந்த நாமத்தை நீ நானும் சொல்வதில்லை. அந்த நாமத்தை சொல்கிற ஒரு நல்ல ஒரு இடம்தான் குடும்பத்தில் நாம் செய்கிற ஜெபமாலை. அந்த ஜெபமாலையில் நாம் சொல்கிற மங்கள வார்த்தை ஜெபம். அந்த மங்கள வார்த்தை ஜெபத்தில் நாம் ஒரு இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். 4 முறை, 3 முறை நாம் அடைமொழியிலும், 1 முறை நேரடியாகும். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. ஒன்றாய்த்தா. அதன் பிறகு என்ன வருது? பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி. 2ஆய்த்தா. இனி முகத்தான இயேசு. உண்டாய்த்தா. அதன் பிறகு தூய மரியே இறைவனின் தாயே. 4. அப்போ ஒரு ஜெபமாலை, ஒரு மங்கள வார்த்தை ஜெபத்தில் 4 முறை இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்போ 4 முறை இயேசு நாம் சொல்லுகின்ற பொழுது அதே மங்கள வார்த்தை ஜெபம் குடும்பத்தை ஜெபமாலை ஜெபிக்கிற போது 50 முறை நாம் ஜெபிக்கின்றோம். அப்போ 50 முறை என்றால் 50 × 4 எவ்வளோ ஆயிடுச்சு? 200 முறை ஆகிவிட்டது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் ஒன்றாக சென்று ஜெபிக்கிறார்கள் என்றால், 5 பேர் ஒன்றாக ஜெபிக்கிறார் என்றால், இயேசுவின் நாமத்தை 1000 முறை ஒரு குடும்பத்தில் நீங்கள் சொல்லுவீர்கள். சாதாரணமாக அந்த மங்கள வார்த்தை ஜெபம் சொல்லுகின்ற பொழுது ஜெபமாலையில் குடும்பமாக அமர்ந்து கொண்டு 1000 முறை நாம் ஜெபிக்கிற சமயத்தில் குடும்பத்தில் பேய்களுக்கு அங்கே இடம் உண்டா? ஒரு நாளும் அங்கே இடம் இல்லை. இயேசுவின் நாமத்தை சொல்கின்ற பொழுது பேய்கள் ஓடி போகும். ஜெபமாலை நீ ஜெபித்தாலே பேய்கள் ஓடி போகும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நானும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆனால் அந்த ஜெபமாலை போலும் நாம் சொல்ல நாம் வெட்கப்படுகிறோம் என்றால், அந்த ஜெபமாலை போலும் சொல்ல நாம் தயக்கம் காட்டுகிறோம் என்றால் எப்படி பேய்கள் ஓடி போகும்? இயேசுவின் நாமத்தை சர்வசாதாரணமாக நம்ம அதை பயன்படுத்துகிறோமே. ஆனால் அந்த ஜெபமாலையை நாம் பயன்படுத்தாமல் இருக்கிற சமயத்தில் ஒரு நாளும் போகாது. ஜெபமாலை ஜெபியுங்கள், பேய்கள் ஓடி போகும். இதா பல தடைகளும் நீங்கி போகும். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, உம்முடைய நாமத்தை பயன்படுத்துகிற ஒரு இடம், இதை நல்ல ஒரு அருமையான இடம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற, திருச்சபை வழியாக தந்திருக்கின்ற அந்த ஜெபமாலை. அந்த ஜெபமாலையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கின்ற சமயத்தில் எங்கள் குடும்பத்திலும், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எங்கள் சூழலில் இருக்கிற எல்லா தீமைகளும் நீ தாமே அப்புறப்படுத்துகின்றேன். ஆண்டவரே, உணர்ந்து கொண்டு நாங்கள் ஜெபமாலை ஜெபிக்க எங்கள் சக்தியை தந்திரலாம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.